பயம். நெரேட்டிவ் செட் பண்ணுறோம்னு நினச்சிக்கிட்டு தனக்கு தானே சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் எதிர்மறையாக தான் போகுது. எங்கேயோ கிடக்குது எலெக்ஷனு. கடைசி ஒரு மாதத்தில் பேச வேண்டியது இப்பயே எதுக்கு பேசுகிறீங்க? ஏப்ரல் மேலே இருக்குங்க எலெக்ஷனு. சரியாக 8 9 மாதம் இருக்குங்க. கடைசி 3 வாரம் 4 வாரம் தான் ரோட் ஷோலாம். இப்பயாவா ரோட் ஷோ போகிற இப்போ போகிறதால இவங்களுக்கு பாதிப்பு. ஏன்னா பெரிய அளவில் டிராஃபிக் ஒவ்வொரு இடத்துலையும் பாதிக்கப்படுது. சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறதுன்னு அதான் இது. ஒரு இடத்துக்கு போனால் 5 லட்சம் ஓட்டை ஒழிச்சுறாங்கன்றாங்க. அதை சுற்று வட்டாரம் பூரா டிராஃபிக் அடி வாங்குது. எலெக்ஷன் டைமில் மக்கள் சகிச்சுப்பாங்க. நார்மல் டைமில் எதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்க? எங்கே போனாலும் 200 சீட்டு 234 சீட்டு அதை தாண்டி நிரந்தரமாக திமுகன்னு பேச ஆரம்பிச்சிட்டார் அவர். அப்போ இதெல்லாம் பகுத்தறிவு பொருத்தமானதா? நிரந்தரன்றது ஒன்று கிடையாது லைஃப்பில். இப்போ நான் நிரந்தரம்னு பேசுகிறது பெரியாரின் சீடன்னு சொல்லிட்டு நிரந்தரம்னு நீங்கள் எப்படி பேச முடியும்? 200 சீட் இது மோடி பண்ணது அத்தனையும் பண்ணுறாங்க. எப்போ பார்த்தாலும் 400 சீட்டுன்னு சொன்னது, G20 மாநாடை பெருசாக எடுத்து பூசிக்கினது, ராமர் கோயில், இதெல்லாம் எதிர்மறையாக அவங்களுக்கு திரும்பிச்சு. அதே தான் இங்கே ஆகப்போகுது. எங்கேயோ கிடக்குது எலெக்ஷனு. மக்கள் பிரச்சனை தீர்க்கறதில் கவனம் செலுத்தணும். அதை விட்டுட்டு இப்போ ரோடாக போய் மக்கள் விருப்பம் சம்பாதிக்கிற வேலை தான் இது. அரசாங்க செலவில் தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான்.